என்னங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? பக்கத்துல நம்ம பொண்ணு இருக்கா, ஞாபகம் இருக்கா இல்லையா? லூசு, அதுக்கு இல்ல. பிறகு என்னக்கா? அதுக்கு இல்ல அம்மாடி கீதா, உங்க அம்மா நைட்டு சாம்பார் வச்சிருந்தால, சாப்பிட்டு பாத்தியே, எப்படி இருந்துச்சு? நான் வைக்கிற சாம்பாருக்கு என்ன குறைச்சலாக்கும்? ஏய், நான் என் பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். நீ சொல்லுமா, நான் வைக்கிற சாம்பார் நல்லா தானே இருக்கு. அடி கீதா, உண்மையே சொல்லணுமா? பரவாயில்ல, சுமாரா இருந்துச்சு. அடி என் பொண்ணே சொல்லிட்டா, வச்சு சாம்பார் சுத்தமா நல்லா இல்லையா. அடி தாயே, அதுக்காக முறைக்காத. 2 பேத்துக்காக நான் ஒருத்தியா வேலை செஞ்சா ஈஸியா சாம்பார் நல்லா இல்லைங்கிறீங்க? அடியே அம்மா அம்மா கோவப்படாதீங்க. என்ன ப்ளீஸ்மா, இப்பெல்லாம் கோவப்படாதீங்க. நீங்க வச்ச சாம்பார் அருமையோ அருமை, சூப்பரா இருந்துச்சுமா. சாம்பார் டேஸ்ட் நாக்குல என்னமோ இருக்குமா. அதான் என் பொண்ணு சொல்லிட்டா, அப்புறம் என்ன உங்களுக்கு? உன் பொண்ணு சொல்லிட்டா, நான் எதுவும் சொல்லல. நாளைல இருந்து உங்களுக்கு சாப்பாடே கிடையாது பாருங்க. அம்மாடி தாயே, நானும் ஒரு பொய் சொல்லிட்டேன், அதுக்காக இப்படி ஒரு பெரிய தண்டனை எனக்கு? 20 வருஷமா நான் சமைக்கிறத நீங்களும் சாப்பிடுறீங்க. நாள் வரைக்கும் நல்லா இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நான் சும்மா விளையாட்டுக்காக நானும் பொண்ணு பேசி வச்சுக்கிட்டோம், அதனாலதான் இப்படி. ஆக மொத்தம் நீங்களும் உங்க பொண்ணு ஒன்னாயிட்டீங்களே. விடுங்கம்மா, சும்மா சாதாரணமா நானும் அப்பாவும் காமெடி பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு போய் கோவப்படுறீங்க? அடி, நீ என்ன சொன்னாலும் உங்க அம்மாவோட ஆத்திரம் தீரவே தீராது. கோவப்படுறத நிப்பாட்டவே மாட்டா. பாத்தீங்களாமா, அப்பாவே என்ன சொல்றாருன்ட்டு. நீங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கும் போது நான் ஏன் கோவப்படணும்? வீணா கோவத்தை காமிச்சு ஏன் பிரச்சனை நான் ஏத்திக்கு வாக்கும். அப்படி சொல்லுங்கம்மா, அதை விட்டுட்டு எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறீங்களே. உங்க அம்மா கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கா. போதும் நிப்பாட்டுங்க. நேரம் ஆயிடுச்சுல, நைட்டு சீக்கிரம் படுத்துக்கணும்னாதான் காலை வெள்ளன எந்திரிக்க முடியும். இல்ல உங்க பொண்ணுக்கு சமைக்கணும், உங்களுக்கு சமைக்கணும். காலையில இருந்து நைட் வரைக்கும் எனக்கு ஒரே வேலையா தான் இருக்கு. சரி, அப்பையில இருந்து நாளைக்கு நான் செய்வா. வேலை செஞ்சினா வேலைக்கு யார் போறது? வேலையை நீ பாரு, உன் வேலையை நான் பாக்குறேன். இன்னும் வேண்டாம், அவங்க வேலை அவங்க பார்த்தா போதும். நான் வேலை நீங்க பாத்தீங்கன்னா கிச்சனே ஒழுங்கா இருக்காது. சமைக்கிறங்க பேர்ல எல்லாத்தையும் கீழே கொட்டி வச்சிருப்பீங்க. அப்ப என் வேலை நீ பார்க்க முடியுமா? ஏதான் நானும் சொல்றேன். நாளைக்கு நான் சமைக்கவாமா? இன்னும் வேண்டாம், யாரும் சமைக்க வேண்டாம். எனக்கு சமைக்கவே தெரியாது, என் சுடுதண்ணியே வைக்க தெரியாது. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? சூப்பரா சமைப்பேன். பாத்தியா, என் பொண்ணு சூப்பரா சமைக்குமா? இழிச்சா, நல்லாவே சமைக்க தெரியாது. நானும் செல்ல பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். செல்ல பார்த்தா மட்டும் போதுமா? சமைக்க தெரியணும்ல. எல்லாம் சூப்பரா சமைச்சிடுவேமா. ஏய் விஜயா, நம்ம பொண்ணுக்கெல்லாம் வேலை வைக்காத, எல்லா வேலையும் நீயே செஞ்சிரு. கீதாமா. அப்பா சொல்லுங்கப்பா. மாப்பிளைக்கும் சம்பந்தியமாக்கும் விருந்துக்காக ஏற்பாடு பண்ணுல, அதுக்காக அவர்கிட்ட பேசினியா? பேசினேப்பா. என்னம்மா சொன்னாரு? வீட்டுக்கு வரேனார்ல? வரேன் தான் சொன்னாரு. ஆனா எங்க காலேஜ்ல ஓணம் செலிப்ரேஷன் வச்சிருக்காங்கப்பா. என்னடி திடீர்னு குண்ட தூக்கி போடுற? நான் என்னமா பண்றது, காலேஜ்ல அப்படி சொல்லிருக்காங்க. சரி, அப்ப விருந்து சண்டே தானேமா விருந்துன்னு சொன்னீங்க, அப்பதான் ஓணம் செலிப்ரேஷனா? அதனால காலேஜ் முடிச்சிட்டு அப்படியே மதியானம் வந்துறேன்டாரு. சரி சரி. அவர் மட்டும் வரல, வேற யாருமா? மாப்பிள்ள அம்மா மட்டும் தானே? அவங்களும் வராங்க. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களும் சேர்ந்து வரேனாங்கம்மா. உன் ஃப்ரெண்ட்ஸும் வரேனாங்களா? நானும் அவரும் பேசிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கவனிச்சுட்டு, என்ன ஆட்டிக்கு மட்டும் விருந்து வைக்கிற, எங்களுக்கு எல்லாம் இல்லையான்னு கேட்டாங்கம்மா. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்னமா சொல்ல முடியும், வேணும்னு சொல்லி பார்த்தேன். அம்மா ஆதியையும் ஆன்டி என்ன கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தும் கேட்கலாமா அவளுங்க. அதனால அவங்களும் சேர்ந்து வரேனாளுங்க. எத்தனை பேரு? மொத்தம் 4 பேருமா. 4 பேரா? நம்ம பொண்ணு இப்படி சொல்றா? 4 பேருக்கு நான் 40 பேருக்கே சமைச்சிருவேன். சமைச்சிடலாங்க, சைவ சமையலாம் சீக்கிரம் சமைச்சிடலாம். அசைவமாச்சுல. சரி, இவன் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருப்பா, வேலை வைக்கலான்னு பார்த்தா அவளும் காலேஜுக்கு போறேங்கிறா. பெரிய கழுவணும், வெங்காயத்தை களை அரைஞ்சு கொடுக்கணும், தேங்காய் திருவி கொடுக்கணும், எல்லா வேலையும் இருக்குல்லங்க. அம்மா, நான் வேணா காலேஜுக்கு லீவ் போட்டுட்டுமா? அதெல்லாம் வேணாம், ஓணம் செலிப்ரேஷன் சொல்லிருக்கீல, நீ போயிட்டு வா. நீ ஒத்தையா எவ்வளவு வேலை பாப்ப? பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அதான் உங்க அப்பா இருக்கார்ல. என்னது, நானா? நல்லா மாட்டிக்கிட்டீங்க நீங்க. ஆமா, நீங்க தான் எல்லாம் செஞ்சாகணும். எனக்கு சமைக்க தெரியாதுடி. நேரத்துக்கு முன்னாடி நான் வச்ச சாம்பார நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு கிண்டல் பண்ணி பேசுனீங்க. எனக்கு சமைக்க தெரியாது. நான் கறியெல்லாம் கழுவி வெங்காயத்தக்கெல்லாம் அரைஞ்சு தந்துறேன், நீயே சமைச்சிடு. அது எப்படிங்க முடியும்? நம்ம வீட்டுல சமைக்கிறது தெருமுக்கு வரைக்கும் வாசனை அம்புட்டு வீசும். அப்பா என்ன சொல்ல வரீங்க? அதனால சரி, நானே எல்லாத்தையும் சமைச்சிடுறேன். நீங்க சொன்ன மாதிரி வெங்காயத்தக்கெல்லாம் அரைஞ்சு கொடுத்துருங்க. சரி விஜயா. சரி சரி, படுப்போமா? இப்பவே மணி ஆயிடுச்சு, காத்தால சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. ஆமாடி கீதா, நீ போய் படுமா. எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை இருக்குமா. படிக்கிற வேலை நாளைக்கு காலைல பாத்துக்கோ, இப்ப போய் தூங்கு. முடியாதுமா. சொன்னா கேட்க மாட்டியா? சரி, படுக்கிறேன். மாசம் மாசம் இங்கே உட்காந்துருக்கீங்க, போங்க. அதுக்கு இல்லடி, நைட்டு லேட்டா தூங்கிட்டு காலைல எந்திரிக்க முடியலன்ட்டு என்கிட்ட ஏன் லேட்டா அனுப்பிவிட்டுன்னு என்னை திட்ட வேண்டியது. சரி சரி, நான் போய் படுக்கிறேன். போங்க. கீதா, குட் நைட் மா. குட் நைட் பா. குட் நைட். நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேல படுத்துக்கோ. சரிம்மா. நான் போய் பாய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆதி கிட்ட கொஞ்ச நேரம் போன்ல பேசலாம் நினைச்சா அம்மா படுக்க சொல்லிட்டாங்களே. ஆதி எதிர்பார்த்துட்டே இருப்பா நான் போன் பண்ணுவேன்ட்டு. இப்ப திடீர்னு போன் பண்ணா அம்மா திட்டுவாங்க. ஆதிக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிடுவோம், அதால காலேஜ்ல பேசிக்கலாம், இப்ப தூங்குன்னு சொல்லிட்டு. செல்லு எங்க இருக்கு? ஓஹோ, ஹால் லாஸ்ட் வந்துட்டேனோ. அம்மா அம்மா சொல்லுடி, ஏன்டி கத்துற? அம்மா, ஹால்ல என் செல்லு இருக்கு, எடுத்துட்டு வாமா. அடுக்க நேரத்துல உனக்கு எதுக்கு செல்லு? அதுக்கு இல்லம்மா, படுத்தோடனே தூக்கம் வராதுல்ல, அதான் கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கண்ணை மூடி தூங்க, தூங்கிடலாம். நீ கேட்டோடனே செல்ல எடுத்து கொடுத்தே, அவ்வளவுதான், அதையே பார்த்துட்டு 1 மணி நேரம் ஆக்கிடுவேன். அதனால அதெல்லாம் வேணாம், தூங்கு. சரிம்மா. ஒரு தலைவாணி தலைமாடிக்கு வச்சுக்கோ, நான் ஒன்னு வச்சுக்கிறேன். சரிம்மா. ஜே, எனக்கு ஒரு தலைவாணி அங்க வச்சிருக்கேன் பாருங்க. தெரியலையே. அங்கதான் இருக்கு, தெரியலையா? எனக்கு தூக்கம் வருது, ஆனா நீங்க 2 பேரும் பண்ற அலப்பற தூக்கத்தை கெடுத்துருவீங்க போல இருக்கு. நான் வார இருங்க. ஆதிக்கு மெசேஜ் பண்ணவும் முடியாது, அடுத்து தூங்குவோம், இல்லைன்னா அம்மா திட்டுவாங்க.
புஷ்பா, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு எப்படி நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. அம்மா உன்னை எவ்வளவோ திட்டிருக்காங்க, கோவப்படுத்திருக்காங்க, ஏன் சண்டை போட்டிருக்காங்க. அத பத்தி பெருசா நினைக்காம எங்க அம்மா வீட்டுக்கு வந்தவனையே அம்மாவையும் ஏத்துக்கிட்டீல, அதான் எனக்கு. என்னங்க இப்படி சொல்றீங்க? அத்தை பாண்டியமோட சேர்ந்து என்கிட்ட சண்டை போட்டிருக்காங்க தான், இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தவனையே வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த வீடு அத்தையும் மாமாவும் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, இது அவங்க வீடு. அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கு என்ன உரிமை இல்லையா? அதுக்குன்னு இல்ல. பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இதுவே எங்க அம்மா எங்க சண்டை போட்டிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? எங்க அம்மா மேல எனக்கு கோவம் இருந்தாலும் அப்புறம் கொஞ்ச நாள்ல படிப்படியா கோவம்லாம் விலகி போயிடும்ல. அதே மாதிரிதான் அத்தையும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? புஷ்பா, நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவோ சண்டை வந்து இந்த வீட்டை விட்டு போகாம இங்கே இருக்கலாம்னு சொன்னேன். அம்மாவும் தங்கச்சியும் உங்ககிட்ட சண்டை போட்டு அவ வீட்டுக்கு போயிருந்தாலும் நீ மறக்காம இருக்கீல. பாருங்க, திரும்ப இதை பத்தி பேச வேணாம். சரிங்களா? விடுங்க, அத தூங்குவோம். காலை எந்திரிக்கிறோம்ல. எந்திரிக்கணும் தான். ஆனா என்ன ஆனா? என் புருஷனுக்கு சிரிப்ப பாரு. என்னடி என்னமோ இப்பதான் பாசம் வந்த மாதிரி என்கிட்ட நல்லா பேசுறீங்க. புஷ்பா, உன் மேல எப்பவும் எனக்கு பாசம் இருக்கு. பாசம் தான் இருக்குங்கிறீங்க, ஆனா வெளிக்காட தெரியல உங்களுக்கு. ஆண்களுக்கு எப்பவுமே பாசம் மனசுக்குள்ளார நிறைய இருக்கும், ஆனா வெளிக்காட தெரியாது. நல்லா தத்துவம் பேசுறீங்க. அதுக்கு இல்லடி, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு நல்லா புரியுது. என் பொண்டாட்டிக்கு புரிஞ்சிருச்சுல. புரிஞ்சாலும் இன்னும் கிடையாது, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். என்னடி, அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நம்ம பாப்பாவையும் கையோட கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. அப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வேணும்னே கேள்வி கேக்குறது. பொண்டாட்டி இந்த சிரிப்பு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மை என் பொண்டாட்டி இப்படி கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சரிங்க. என் பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாரு. அட போங்க. புஷ்பா, என்ன என்னை பாருடி. உங்களை பார்க்க முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அடியே போங்க. பாருடி, உன்னையும் ஆசையா பாக்குறேல, இங்க பாருடி. சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பாப்பா தான் இருக்கு, அடுத்து பையன் வேணும்ல. அதான் அடுத்து நமக்குன்னு ஒரு பையன் வேணும்ல. நம்ம பாப்பாவும் பெரிய ஆயிட்டே இருக்கா, கூட கூட ஒத்தியாசையா விளையாட தம்பி பாப்பாவும் வேணும்ல. அதுதான் சொல்றேன். ரொம்ப ஆசைதான் உங்களுக்கு. உனக்கு ஆசை இல்லையா நமக்கு மகன் பிறக்கணும்ட்டு? ஆசை இருக்குதான், ஆனா எனக்கும் வயசாயிடுச்சுல. இப்பவே 30 வயசு ஆயிடுச்சு. 30 வயசானா என்ன? நம்ம என் பொன்னாடி சிக்கன்னு அழகா தானே இருக்கா. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே கிடையாது. சந்தோஷமா இருக்க நேரத்துலதான் கொலாவி நல்லா பேசுவீங்க. மத்த நேரத்துல என்ன ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டீங்க. என்னடி இப்பெல்லாம் சொல்ற? கடைக்கு போறேன், ஃபுல்லா கடையில இருக்கேன். கடையில உட்காந்து உங்களுக்கு போன் பண்ணி கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? பக்கத்துல அப்பாவும் உட்காந்துருப்பார்ல, கஸ்டமர் கடைக்கு வருவாங்க. அந்த நைட் டைம்ல தான் அவங்ககிட்ட பார்த்து நல்லா பேச முடியுது. அதுக்காக தான் என் பொண்டாட்டி கூட இந்த டைம்ல நல்லா ரொமான்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன பேசுறீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, என் கூட எப்பவுமே ரொமான்ஸா என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்கா நான் நினைக்கிறேன். அதே மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் நினைப்பாங்க. சரி சரி, இனிமே நான் இப்படியே நடந்துக்கிறேன். உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன். சரிங்க. அப்பாவும் அம்மாவும் இத்தனை வயசாகியும் அந்யோன்யமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்கல்ல. ஆமாங்க, நானும் நினைச்சேன். அம்மா மனசுல அத்தையை பத்தி நிறைய பாசம்லாம் இருக்கு, ஆனா அவருக்கு உங்களை மாதிரி பாசத்தை வெளிக்காட்ட தெரியல. சரி, இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? எதுக்காக? பாருங்க, பேசுறதுமே சரியில்லை. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு எதுக்காக ஆசைப்படுவான் தெரியலையே. எல்லாம் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நடிக்கிற பாத்தியா? என்ன புஷ்பா, ஆரம்பிக்கலாமா? போங்க. என்னடி போங்கங்கிற? தம்பி பாப்பா வேணும்ல. சரி சரி, கதவெல்லாம் சாத்திட்டில? புஷ்பா, என்னங்க? கொஞ்சம் பக்கத்துல வாடி. உங்க பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன். அம்மா, நம்ம பொண்ணு குரல் மாதிரியே கேக்குது. ஆமாங்க, அதுவும் சாத்தவே இல்லைங்க. அம்மா. என்னம்மா? அடியே தூங்கலையா நீ? காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்ல. உங்க தூக்கம் வரலம்மா. தூக்கம் வரலையா? ஏமா? எப்பவுமே இங்க தானே படுப்பேன். இப்ப திடீர்னு அப்பை கூட்டிட்டு போயிட்டாங்களா? அப்பை பக்கத்துல பொண்ணு படுத்தாலும் தூக்கம் வரவே இல்ல. எப்பவுமே உன் பக்கத்துல படுத்தாலேமா தூக்கம் வரும். இப்ப என்னங்க பண்றது? என்ன பண்றதுன்னா, சாத்திட்டா அந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நான் என்ன பண்ணுவேன்? நான் இங்க தான் தூங்கணுங்கிற 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அமிர்தா, இன்னைக்கு ஒரு நாள் பாட்டி கூட படுவேன். வேணா அங்க போய் படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன். என்னம்மா சொல்ற நீ? நீ பண்றதெல்லாம் அநியாயம்டி. மகளே அமிர்தா, நீ இங்கே படுத்துக்கோமா, வா. சரிப்பா. அம்மா, நீ கீழே போய் படுப்போம், நான் மேல படுத்துக்கிறேன். கீழே படுன்னு சொன்னேன், போமா. சரிடி. சரி விடு புஷ்பா, இன்னும் நாளைக்கு பாத்துக்கலாம், நம்மளும் போய் தூங்கலாம். சரிங்க. சாரிங்க, நீ மன்னிச்சிருங்க. நீ எதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேக்குற? பூட்டி இருக்கும்னு நினைச்சேன், ஆனா சவால் புஷ்பா. அப்புறம் நம்ம பொண்ணு நம்ம ரூம்ல படுக்காம எங்க போய் தூங்குவா? நாளை வீடு பாத்துக்கலாம். சரிங்க. நீ போய் பாடு, காலை சீக்கிரம் எந்திரிக்கணும்ல, காலை ஸ்கூல் இருக்கு, சீக்கிரம் சமைக்கணும்ல. நீங்களும் படுங்க, காலை கடைக்கு போகணும்ல. சரி புஷ்பா. அம்மா குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங்மா. என் வாய்க்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். நீ எப்படி சொன்னாலும் ஓகே தான். காஃபி குடிச்சிட்டியாமா? இப்பதான் குடிச்சேன். என் பொண்ணு காபி போட்டு கொடுத்தா. யாரு? அக்கா வந்து போட்டு கொடுத்துச்சா? அது இல்லடா, தப்ப உணர்ந்து அவ வீட்டுக்கு வருவாளாக்கும். அவளா கிடையாது, அண்ணி. என் மருமகளை தான் அப்படி சொல்றேன்.
நீங்களாமா பேசுறது? ஏன்டா இவ்வளவு பெரிய கேள்வி கேக்குற? அதுக்கு இல்லம்மா, என்கிட்ட அண்ணிய அவ இவன்னு பேசுவீங்க, இப்ப என்னன்னா உங்க பொண்ணுன்னு சொல்லி பேசுறீங்களே. அம்மா இந்த வீட்டுக்கு வந்தா மகாலட்சுமி அவ என் பொண்ணு மாதிரி. இல்ல என் பொண்ணே தான் அவ. நீ அண்ணி சண்டை போடாம இப்படியே இருந்தா சந்தோஷம் தாமா. என்ன எனக்கு என் மருமகளுக்கு சண்டை வரப்போகுது? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அதனாலதான் நானும் இந்த வீட்டுல இருக்கேன். இல்லன்னா எப்பயும் இந்த வீட்டை விட்டு போயிருக்கணும். ஏமா இப்படிலாம் சொல்றீங்க? அம்மா நேத்து கூட என் மேல நீ கோவமா இருந்தில? நேத்துக்கே அந்த கோவம், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லையே. இன்னைக்கு அப்படி இல்லைன்னா என் மேல கோவப்பட்டில? கோவத்துல என்ன வேணா பேசிருக்கலாம் நீ. உங்க அப்பாவே தாறுமாறி என்ன திட்டினவரு. அப்பாவும் மனசு தெரிஞ்சு உன்னை ஏத்துக்கிட்டாருலமா. நம்பிக்கையே இல்ல. உங்க அப்பா பெரிய சண்டை தான் போடுவான்னு நினைச்சேன். ஆனா வீட்டை விட்டு போகிற மாதிரி உங்க அப்பாவே என்னை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு நினைச்சேன். மருமக என் மக புஷ்பானால இந்த மாதிரி கெட்ட சகுனம் எதுவும் நடக்கல. ஆமாமா, இனிமே நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும். இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிடக்கூடாது. நான் இங்கதான் இருப்பேன். இந்த வீட்டை விட்டு எங்க போப் போறேன்? சரிம்மா. சரி, அப்பா எங்க? உங்க அப்பா குளிக்க போயிருக்காரு. அதுங்காட்டி குளிக்க போறாரு? கடையில முக்கியமான வேலை இருக்கான், கஸ்டமர் வர சொல்லிருக்காங்கன்னு உங்க அப்பா குளிக்க போயிட்டாரு. ஓஹோ அப்படியா, சரிம்மா. உன்னடா பர்னி, நைட் நான் நல்லா தூங்கினேன். அங்க அவ வீட்டுல இருந்த வரைக்கும் எனக்கு தூக்கமே சரியா வரல. ஆனா இங்க படுத்த உடனே தூங்கிட்டேன். அம்மா, ஒவ்வொருத்தவங்களுக்கு புது இடத்த கண்ட தூக்கமே வராது. எப்பவுமே தூங்குற இடத்துல தூங்கினாதான் தூக்கம் வரும். நீ சொல்றது என்னமோ, ஆனா என் மனசு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை அளவிட எனக்கு வார்த்தையே இல்ல. எனக்கும் தாமா இந்த வீட்டுக்கு வரமாட்டியான்னு நானும் எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா. நம்ம வீட்டுக்கு வந்தோடனே வீடு நல்லா கலகலன்னு இருக்குமா. யாராலையும் எந்த பிரச்சனையும் இல்ல. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அக்கா கறி பாண்டியமா அப்படிலாம் இருக்க மாட்டா. நான் இங்க வந்துட்டேன்னு தெரியும் அவளுக்கு. இந்த வீட்டை எப்படிலாம் பிரிக்கலாம், எனக்கு உங்க அன்னைக்கு எப்படா சண்டையை முடிக்கலாம் நினைச்சிட்டே இருப்பா. அது என்ன நினைச்சிட்டு போதுமா, நீ எப்பவும் போலாரு. சரிப்பா. நீ ஒரு பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணு சொன்னேன். நீ சொல்றத நான் ஏத்துக்கவே இல்ல. குளங்கோத்திரம் என்ன எதுன்னு தெரியாம எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் உன்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா இப்பதானே எனக்கு புரியுது இதோட மகன் சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம்ட்டு. முன்னெல்லாம் ஏன் சந்தோஷம் தான் பெருசா நினைச்சுக்கிட்டு நீகிட்ட எதுவும் பேசாம கேட்காம விட்டுட்டேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. என் மகன் எந்த பொண்ணு ஆசைப்படுறானோ அதே பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு நானும் முடிவெடுத்துட்டேன். என்னடா பரணி, என்ன சொல்ற? வர முகூர்த்தத்திலே உனக்கும் பொண்ணு பேர் என்னன்னு தெரியல. பேர் என்னது? அஸ்வதி. வர முகூர்த்தத்திலே உனக்கு அந்த அஸ்வதிக்கும் நிச்சயதார்த்த பண்ணியால் முடிவெடுத்திருக்கேன். நீ என்ன சொல்ற? எனக்கும் அஸ்வதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, சந்தோஷம் தான். ஆனா நாங்க 2 பேரும் இப்ப பேசிக்கிறதே இல்லையம்மா. மகனே என்னடா சொல்ற இப்படி? உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு, அந்த பிள்ளைக்கு ஒன்னே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ லவ் பண்ற பொண்ணே கல்யாணம் பண்ணி வச்சலாம். நீ சந்தோஷமா இருப்ப நினைச்சு வர முகூர்த்தத்தில் நிச்சயதார்த்தம் வச்சு அப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் நினைச்சா நீ என்ன இப்படி சொல்ற? ஆமாமா, அவ என்கிட்ட சுத்தமா பேசுறதே இல்ல. பேசாட்டி என்ன, நீ போன் பண்ணி பேச வேண்டியதானே? இல்லம்மா, எனக்கு ஏற்கனவே விஷயம் தெரியும். அவ கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அப்பாவை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து நினைக்கிறா. சரி, அதுக்கு நீ என்ன முடிவெடுத்திருக்க? எனக்கு இதுல இஷ்டமே இல்லம்மா. ஏன்டா அப்படி சொல்ற? மொத்த பொண்ணு வச்சிருக்காரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தது அப்புறம் அவ எங்க போவாரு? அதுக்காக நம்ம வீட்டுல அவர் இருக்க சொல்லுது நியாயமா? இருந்தாலிங்க ஒரு நாளைக்கு வரலாம், 2 நாளைக்கு வரலாம். மொத்தமா அவர் நம்ம வீட்லயே இருந்தா அது மனக்கச போறாதா? பெரிய சண்டையில தாமா முடியும். அதுக்காக தான் சொல்றேன். என்னம்மா ஊவுங்கிறீங்க? அதே தெரிஞ்சுதான் நானும் பேசிட்டு இருக்கேன். தம்பி என்னங்க காப்பி குடிங்க. சரிங்க நீ. அது சரி, நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ பொண்ணை பத்தி பேசிட்டு இருந்தீங்களே, என்னது தம்பி? அண்ணே,